அம்மா இல்லம்மா, என்ன அடிச்சது ஒரு பொண்ணுமா. பொண்ணா? நீ என்னப்பா சொல்ற? இப்ப என்னடி பண்றது? என்னக்கா இது? இவன் எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றான். இவன் என்ன ஸ்டேஜா நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம படம் பிடிச்சு காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கா. அசோக், நீங்க மேல சொல்லுங்க. என்ன அடிச்சது ஒரு பொண்ணு தான் சார். ஆனா அவங்க என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க சார். அவங்க என்ன தலையில அடிச்சாங்க, கழுத்துல மிதிச்சாங்க. அப்புறம் அப்படியே நான் மயங்கிட்டேன் சார். மயக்கத்துல இருந்தனா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியில இருந்தேன் சார், ரவுடிங் கூட. ஸ்ரீஜா, ஒண்ணு விடாம சொல்றான் பாத்தியா? எனக்கு என்னமோ நம்ம மாட்டிக்குவோன்னு பயமா இருக்கு. அசோக், உங்களுக்கு அந்த பொண்ணோட மகன் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு சார், அவ ஃபேஸ். என்னால எப்படி சார் அந்த முகத்தை மறக்க முடியும்? அவ மட்டும் இல்ல சார், அவ கூட இன்னொரு லேடியும் இருந்தா. அவளையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயோ, என்னது இது? இவன் என்ன பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா இவன் என்னையும் பார்த்திருக்கானா? ஐயோ, கடைசியில நானும் மாட்டிக்கிட்டேனா? ஐயோ கடவுளே, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி கழுத்தின வச்சிடாதப்பா. அசோக் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம மண்டபத்துல தான் சுத்திட்டு இருந்திருக்கா. நாம ஏன் மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ண கூடாது சார்? அத செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன மாட்டி விடுறதுக்கு எப்படி எல்லாம் நடிக்கிறா பாரு. அசோக், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க செக் பண்றோம். சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். நீங்க தைரியமா இருங்க. சார், நான் தைரியமா தான் இருக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் தம்பியோட சேர்ந்து எனக்காக இவ்ளோ எஃபர்ட் எடுத்ததுக்காக. இது எங்க டியூட்டி அசோக். யூ டேக் கேர். தேங்க்யூ சார். கொஞ்சம் வா. சுபத்ரா, டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசிட்டேன். அசோக்கை டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர், நீங்களும் வீட்டுக்கு வாங்களேன். ஐயோ, நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் வேலைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் கண்டிப்பா நான் வந்துருவேன். நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். ரொம்ப thanks, சரி, மித்ரா. நான் தேங்க்ஸ் வரேன். டாக்டர். அசோக், பா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரியா? சரிப்பா. வாப்பா. அசோக், பாத்து மெதுவா. பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. பொறுமையா இருங்க. ஆ. வா வா வா. பாத்து, நான் பாத்துக்கிறேன்ப்பா. வா அசோக். வாப்பா, உள்ள போலாம். அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. எதுக்குமா இங்கேயே நிக்க சொல்ற? அசோக் நம்ம வீட்டுக்கு முதல்ல வராரு. அதுவும் பல பிரச்சனைக்கு பிறகு வீட்டுக்கு வராரு. அதான் அவர் ஆரத்தை எடுத்து கூட்டிட்டு போலான்னு. சரிம்மா, போய் ஆரத்தி கொண்டு வா. ம். இதெல்லாம் நம்மள மாட்டி விடுறதுக்காக தான் நடக்குது. இந்தாங்க அத்தை, நீங்களே ஆரத்தி எடுங்க.
நீ ஆரத்தி எடுமா. இல்ல அத்தை, உங்க கையால நீங்களே அசோக்குக்கு ஆரத்தி எடுத்தா நல்லா இருக்கும். இந்தாங்க. சுபத்ரா, நீயே எடு. எடு. ஆ, பல்லவி, இத ஊத்திரு. சரிங்க அசோக். நீ. ஆ, கூட்டிட்டு வாப்பா. போலாம். வா ராகவ். வா. அசோக், மெதுவா. படிக்கட்டு இருக்கு, இங்க கவனமா படி கால் இருக்கு. எடுத்து வை. மெதுவா. பாத்து பாத்து படி ஆ, இருக்கு. அப்படித்தான். மெதுவா. பாத்து. ம். ஐயோ, இவங்க வேற இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப மாட்டோன்னு அக்கா, தெரியலையே. பயந்து நீங்களே காட்டி கொடுத்துறாதீங்க. போங்க போலாம். போங்கக்கா. பாத்து பாத்து. மெதுவா. அசோக், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. அது ஒண்ணும் இல்ல விஷால். அவங்க அசோக்கோட இந்த நிலைமைய பார்த்து எமோஷனல் ஆயிட்டாங்க. ஓஹோ எமோஷனல் ஆயிட்டாங்களா? ஆமா அசோக், இனிமேலாவது நீ சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா அத்தை. சரி சரி, வா அசோக். அசோக், ஆ. நீ டயர்டா இருப்ப. அம்மா. வா உன்னோட ரூம காட்டுறேன். வாப்பா, போ. மெதுவா வாப்பா. பல்லவி, கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. சரிங்க. மெதுவா. போலாம். பொறுமையா நிதானமா வாப்பா. பாத்து பாத்து, பொறுமையா. ஐயோ, அக்கா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காக்கா? இப்படியே பயந்து விஷால் கிட்ட மாட்டி விடுவீங்க? ஏய், என்ன என்னடி பண்ண சொல்ற? என்னதான் நான் மனசுக்குள்ள தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அந்த அசோக் முன்னாடி நிக்கும் போது கை கால்லாம் லைட்டா நடுக்குதாண்டி செய்யுது. அதுவும் அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை அடிச்சவங்கள அடையாளம் தெரியுமான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சாருன்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். ஐயோ, என் உயிரே போச்சு ஸ்ரீஜா. அக்கா, பயப்படாதீங்க. இப்பவும் பால் நம்ம பக்கம் தான் இருக்கு. ஐயோ, அசோக்குக்கு இது வரைக்கும் கண்ணு தெரியல. அவனுக்கு கண்ணு தெரியறதுக்குள்ள அவன் கணக்க நம்ம முடிச்சாகணும். அவனுக்கு எப்படி பார்வை திரும்ப வருதுன்னு நானும் பாத்துடுறேன்.